உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இது வரைக்கும் பொம்மை ஒன்ன போனா போகுதுன்னு விட்டாலும் ராணியை நீ அடிக்கும் போது ஒரு காட்டுவாளோன்னு உள்ளுக்குள்ள பயமாவே இருக்கு. இதெல்லாம் உனக்கு தேவையா? இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். தேவையில்லாம அவகிட்ட சவால் விட்டு இப்ப அசிங்கப்படுற. பொம்மி அக்கா, உன்னை நம்பி தானே நான் இப்படி ஒரு சவால் விட்டேன். என்னக்கா இது இப்படி ஆயிடுச்சு? நான் தமனா வாண்ட அடி வாங்கறதுக்கோசரமோ இல்ல இந்த விட்டு போறதுக்காகவோலாம் வருத்தப்படல. ஆனா நான் இங்க இருந்தாதான் உன்னை கொன்னவங்களை கண்டுபிடிக்க முடியும்க்கா. அது ஒண்ணுதான் எனக்கு கஷ்டமா இருக்குது. ராணி, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. போட்டி எல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஆனா அதுக்கு நீ கொடுத்த விலை ரொம்ப அதிகம். அதை நினைச்சாதாம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா ராணி, இதை எப்படி நீ சமாளிக்க போறேன்னு எங்களுக்கு தெரியலையேம்மா. அதான் தமன்னா ஜெயிச்சுட்டாளே, அப்புறம் என்ன? வா ராணி வா, வந்து தமன்னா கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. அதுக்கப்புறம் அவ கொடுக்கிற 2 மடங்கு அடியை வாங்கிக்கிட்டு உன் அழுக்கு முட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புற வழிய பாரு. கௌரி, இங்க வா. ஐயோ, நீ இங்க என்ன பண்ற? மேடம், அது வந்து ஆமா, யார் இந்த பொண்ணு? இவ இங்க என்ன பண்றா? மேடம், உங்களுக்கு இந்த பொண்ணு தெரியுமா? எனக்கு இவள தெரியும் சார். இவ பேரு கௌரி. இவ சரிகமபால ஒரு கண்டஸ்டன்ட். ஆனா நான் இங்க இவள வர சொல்லவே இல்லையே. கௌரி, நான் இங்க வரியான்னு கேட்டதுக்கு எனக்கு வேற ஒரு கச்சேரி இருக்குன்னு சொன்னியேமா. அப்புறம் எப்படி இங்க? மேடம், அது வந்து இல்ல கௌரி எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். கொல்லுவாச்சே, வெத்தலை பாக்கு வாங்கிக்க நான் தான் வர சொன்னேன். தமன்னா, நீ பாடின பாட்டுல பல்லவிய மட்டும் எனக்காக திரும்ப பாட முடியுமா? என்னங்க நீங்க? அதான் முழு பட்டும் பாட்டாளே, நீங்க கூட ரசிச்சு ஸ்ருதி சுத்தமா இருக்குன்னு சொன்னீங்களே, அப்புறம் என்ன மேடம் திரும்ப திரும்ப பாட சொல்லிக்கிட்டு? அதான் நானும் சொல்றேன், முழு பாட்டையே பாடிட்டாலே ஒரு சின்ன பல்லவிய திரும்ப பாடுறதுல என்ன கஷ்டம்? பாடு தமன்னா. போச்சு, எல்லாம் போச்சு. இவங்க பண்ண வேலைக்கு இவங்களோட சேர்ந்து நானும் அசிங்கப்படுற மாதிரி ஆயிருச்சே. பாடு தமன்னா. பொம்மி வச்சாளா ஆப்பு? தமன்னா, நீ வாயை திறந்த அவ்வளவுதான். பாடு.
அம்பிகையை கொண்டாடுவோம், கருமாரி அம்பிகையை கொண்டாடுவோம். தமன்னா, உனக்கு என்னாச்சு? அது வந்து மேடம், நான் சொல்லவா? போட்டியில பாடினது நீ இல்ல, சரிதானே? அது அது வந்து அப்படி இல்ல. நீங்க ஒரு போட்டியை வச்சு இந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பார்த்தீங்க. அப்போ உனக்குள்ள சங்கீதத்து மேல ஒரு பற்றே இல்லை, கடவுள் மேல பயமே இல்லை, வெறும் வன்மம் மட்டும்தான் இருந்திருக்கு. ராணியை எப்படியாவது பழி வாங்கியே தீரணுங்கிற வெறி மட்டும்தான் இருந்திருக்கு, அப்படிதானே? உனக்கு பதிலா பாட கூட்டிட்டு வந்திருக்கே கௌரி, இவ யார் தெரியுமா? சரிகமபா ப்ரோக்ராம்ல கண்டஸ்டண்டா இருக்கா. எனக்கு நல்லாவே தெரியும். நீ பாட ஆரம்பிச்சதும் இது கௌரியோட குரல் மாதிரியே இருக்கேன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. ஆனா சில பேருக்கு ஸ்ருதியும் சாரீரமும் சேரும்போது குரல் மாறும். அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ தமன்னா, கத்துக்கிட்ட கலைக்கு யாரும் துரோகம் பண்ண மாட்டாங்க. அத காசுக்காகவும் சுயநலத்துக்காகவும் அசிங்கப்படுத்த மாட்டாங்க. அத நான் கண்டிப்பா பண்ணவே மாட்டேன். ராணி, என்ன மன்னிச்சிடுமா. இந்த போட்டியில நீதாம்மா ஜெயிச்ச. இத நான் பெருமையோட சொல்லிக்கிறேன். தமன்னா, நீ நடந்த தப்ப சாதாரணமா எடுத்துக்கலாம். ஆனா இது நீ கத்துக்கிட்ட கலைக்கு நீ செஞ்ச துரோகம். என்னால மன்னிக்கவே முடியாது. அதனால நீ பண்ண தப்புக்கு தண்டனையா ராணி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இதுவும் என்னோட தீர்ப்பு தான். நான் இந்த போட்டியில தோத்து உன் கால்ல விழணும், உன் கையால அடி வாங்கிக்கின்னு இந்த வீட்டை விட்டு நான் போகணும். அவ்வளோ காண்டுல என் மேல. ஜட்ஜம்மா சொன்னது காதுல விழுந்துச்சுல, சீக்கிரம் கால்ல விழு. வந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பிடறதுக்கு ஏதாவது குடுக்கணும், நிறைய வேலை இருக்குது. அதெல்லாம் என்னால முடியாது. அது எப்படி தமன்னா முடியாதுன்னு சொல்லுவ? நீ ஜெயிச்சிருந்தா ராணியை உன் கால்ல விழ வச்சிருப்பல்ல. நீ மட்டும் முடியாதுன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.